தெய்வம், பண்பு, இளமை, அமுது என்னும் பொருள் கொண்ட பால என்னும் மூலப்பொருளோடு இறை பெயரும் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் அருங்கலைகள் அன்னை தமிழ்நாட்டில் உருவாக திருநெல்வேலி சீமையில் வடக்கன்குளம் கிராமத்தில் 1987 ஆண்டு உருவான கல்வி பூங்காதான் பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. மணிலால் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் சேர்மன் கிரஹாம்பெல் மற்றும் தாளாளர் திவாகரன் ஆகியோரின் தலைமையில் செவ்வனே கல்வி பணியாற்றி வருகின்றனர். மணிலால் கல்வி அறக்கட்டளை சார்பில் 1998 88 மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட பாலகிருஷ்ணா பள்ளி இன்று 2400 மாணவர்களோடும் 150 ஆசிரியர் பெருந்தகைகளை கொண்டு ஆல விருட்சமாக வளர்ந்திருப்பதற்கு முதல் காரணமாகிய பெற்றோருக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்தனி செம்மொழி உலவி வர வாழ்வின் மணிமகுடமாகிய ஆங்கிலம் ஒளி வீச அன்னை நாட்டின் தாய்மொழியாகிய ஹிந்தி பரவி வர இயற்கை எழிலமைப்பில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 3 மாடி கட்டடங்கள் பலவுடன் ப்ரீ கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது பாலகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி. நாளைய தலைமுறையினரும் சிறக்க நவீன ரக கணிப்பொறிகளுடன் உருவாக்கப்பட்டிருக்கும் குளிரூட்டப்பட்ட கணினி ஆய்வகம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் என அறிவியலின் அனைத்து துறை சார்ந்த ஆய்வகங்களிலும் சிறந்த ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மனித அன்பு நெறி வளர மனம் வான்போல் விரிவடைய நூல் பல கல் என்பது ஆன்றோர் வாக்கு. அறிவியல், பொருளியல், வரலாறு, கதை, பொது அறிவு, கட்டுரை, நாடகம் என ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொண்டு இயங்கி வருகிறது பள்ளி நூலகம். கால வெள்ளத்தின் அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப சிந்தனையை தூண்டி அறிவு வானில் சிறகடித்து பறக்க வைத்து கண்களுக்கும் காதுகளுக்கும் கருத்து பெட்டகமாக காட்சி பொருளாக திகழ்வதுதான் ஒளி கல்வி. LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இத்திரை நிறுவப்பட்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நீச்சல் குளம். பள்ளி வளாகத்திலேயே எழில்மிகு நீச்சல் பயிற்சி குளம் அமைந்துள்ளது. அங்கு உலகத்தரமான நீச்சல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாநில, தேசிய அளவில் சாதனையாளர்களை உருவாக்க இந்த பயிற்சி சிறப்பாக அளிக்கப்படுகிறது. 2012-13 இந்த கல்வியாண்டில் 9 மாணவர்கள் தொடர்ந்து 10 மணி நேரம் நீந்தி சாதனை படைத்துள்ளனர். சிறியவர் பெரியவர்க்கென தனித்தனி நீச்சல் குளம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் வாழ்க்கையை மிளிர செய்யும் வகையிலும் நடனம், யோகா, கராத்தே, கீபோர்டு, தவில், சதுரங்கம், ஓவியம், கர்நாடக இசை, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கையெழுத்து போட்டி, பொது அறிவுத்திறன் போட்டி என ஏராளமான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. இசைக்கலையான உடுக்கையை 5.25 மணி நேரம் தொடர்ந்து இசைத்து உலக சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. கடம் இசைக்கருவியை 12 மாணவர்கள் 168 மணி நேரம் தொடர்ந்து வாசித்து உலக சாதனை படைத்தனர். சிட்டுக்குருவிகள் சிறகடித்து வட்டமிட்டு வானில் பறப்பது போன்ற கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் மின்னி மறைவது போல ஸ்கேட்டிங் பயிற்சி, எதிரிகளை தூள் தூளாக்கும் வீரக்கலையான கராத்தே, சிலம்பு போன்றவற்றில் சிறப்பு பயிற்சி. நவீன இருக்கைகளுடன் கூடிய உயர் ரக வாகனங்கள் வள்ளியூர், பனங்குடி, ஆரல்வாய்மொழி, தோவாளை, கூடன்குளம், செட்டிக்குளம், ராதாபுரம், வடக்கன்குளம், காவல் கிணறு போன்ற பேரூர்களுக்கும் இன்னும் பல சிற்றூர்களுக்கும் இயக்கப்படுகிறது. விசாலமான படுக்கை அறை, இரவு பகல் படிப்பதற்கென பெரு அரங்குகள், தரமான சுவையான காலத்திற்கேற்ப விரும்பிய உணவு வகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நவீன வசதி கொண்ட குளியலறை என சிறந்த கண்காணிப்பாளரை கொண்டு இயங்கி வருகிறது மாணவர்கள் விடுதி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்காக காலை 8 மணி பயிற்சி, மாலை 5 மணி பயிற்சி, இரவு 8 மணி பயிற்சி என
பெற்றோரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கற்றது கைமண்ணளவு என்னும் ஔவையார் பொன்மொழிக்கேற்ப நாங்கள் செய்து வருவது சிறு முயற்சிதான். இன்னும் பல சாதனைகள் உருவாக வேண்டும். எங்கள் நோக்கமே நகரத்திற்கு இணையாக கிராமத்து மாணவர்களும் கல்வி பெற வேண்டும் என்பதுதான். இக்கல்வி பணி தொடர்ந்து நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் உங்களது ஒத்துழைப்பும் தேவை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனை கனிகளை வாழ்க்கையில் சுமந்தால் சரித்திரம் முன்னில் மின்னும். இந்திய நாட்டின் எழுத்துப் பயிரை இதய நிலத்தில் வளர்த்து வாழ்வு படைத்திட தரமான ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து வரும் பாலகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி 10, 11, 12ஆம் வகுப்புகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து வருகிறது. 2009, 2010, 2011, 2012 ஆகிய கல்வி ஆண்டுகளில் கல்வி மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. I'm Jennifer. I have scored 1146 in the 12th examination and I have scored 200 out of 200 in maths. I received great encouragement, motivation and inspiration from all my teachers. I am Smita. I have scored 1166 in my public examinations. I stand third place in Seran Mahadevi Educational District level. குடியரசு தின மாநில பீச் வாலிபால் போட்டியில் 2ஆம் இடம். மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன். மாவட்ட அளவிலான உலக திறனாய்வு தடகள போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன். மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் முதலிடம். மாநில அளவில் நடைபெற்ற வட்டு எறிதல் போட்டியில் முதலிடம். மாநில தடகள போட்டியில் 2வது மற்றும் 3வது இடம். ஆசிய விளையாட்டுப் போட்டிக்காக மாணவர்களை உருவாக்கி வரும் உடற்பயிற்சி மைதானம் IPL சார்பாக நடத்திய மாவட்ட சதுரங்க போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன். கூடன்குளம், கள்ளிக்குளம், ஹில்டன் பள்ளி, குற்றாலம், பாரத் மாண்டிசோரி, இளஞ்சி போன்ற இடங்களில் நடைபெற்ற கலை இலக்கிய போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன். இந்திய எரிசக்தி மற்றும் நீர் சேமிப்பு நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான ஓவிய போட்டியில் முதலிடம். We want that education by which character is formed. That is the reason why we give much importance to character building in our school. In order to develop the character of our children, we give a lot of extracurricular activities to all our children along with academic. Our students have achieved in various fields such as academic, sports and extracurricular activities. In academic, our student got second position in the education district level in the matriculation exam in 2010. In 2012, our student has got third rank in the education district level in plus 2 examination. 3 of our students have got center with various subjects. I consider this as the first step in the ladder of success. We have been achieving center results for many years. In sports, we have been achieving for the past 3 years in a grand manner. Especially last year, 23 students of Balakrishna were selected for the state level competitions. The students of Balakrishna have created 3 world records recently in swimming and in playing musical instruments like Gadam and Uduk. Our students have won many district level cultural competitions. I am grateful to the Almighty for giving me this golden opportunity to serve in this great institution. I wholeheartedly thank our chairman, Mr. M.G. Bell, for his guidance and our correspondent, Mr. Divagaran, for his 100% support in all our efforts. I am grateful to all my colleagues for their cooperation and hard work to bring success to the institution. Finally, I thank all the parents for their support and encouragement in all our ventures. Thank you all. வானும் நிலவும் வான்மழை நீரும் காணும் காற்றும் காடுரை எழிலும் பேணும் மொழியும் கற்கும் கல்வியும் பொதுமை சாதனை படைத்துச் சரித்திரம் படைப்போம். மணிலால் அறக்கட்டளையின் சேவை மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வெற்றி பயணங்கள் முடிவதில்லை.